இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் எப்படி இந்த பீகாக் ஃபெதரை வாட்டர் கலரில் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதனால் மறந்துடாமல் ஃபுல்லாக பாருங்கள். எடுத்ததும் இந்த பேப்பரெல்லாம் நகராமல் இருக்கணுன்றதுக்காக நான் 4 சைட்லேயும் மாஸ்கிங் டேப்பை வச்சு ஒட்டு போகிறேன். இது கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் செய்ய தேவையில்லை. அடுத்ததாக இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி நிறச்சி வச்சுருக்கேன். அதை இந்த பெயிண்ட் மேலே நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, அந்த ட்ரையாக இருக்கிற வாட்டர் கலர் பெயிண்ட் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், கொஞ்சம் ஊறி போயிருக்கும். அப்போ நமக்கு அந்த பெயிண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரஷ்ஷை நம்ம கழுவ தேவையில்லை அடுத்த கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே அந்த ப்ரஷ்ஷை தனியாக ஒரு ஓரமாக வச்சுட்டு வேறு ஒரு ப்ரஷ்ஷில் நான் டார்க் க்ரீன் மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சோண்டி ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணுவேன், அப்புறம் லைட் ப்ளூ மிக்ஸ் பண்ணுவேன், அப்புறம் கொஞ்சோண்டி வயலட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பெயிண்ட் எல்லாத்தையும் நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம பேப்பரை தொடுறதுக்கு முன்னாடியே பெயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேப்பரை தண்ணியை வச்சு ஃபுல்லாக நனைக்கணும். நீங்கள் எந்த ப்ரஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் சைஸ் 2 மாப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறந்துடாம அதை போய் பாருங்கள். இப்போ அந்த பேப்பரை நனைச்சதுக்கப்புறமாட்டி நம்ம மிக்ஸ் பண்ண கலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேப்பரில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம மயில் இறகு வரைகிறோன்றதுனால நம்ம இந்த மாதிரி வாட்டர் ட்ராப் மாதிரி ஒரு ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணணும். முக்கால்வாசி கீழே இருக்கிறது எல்லாமே டார்க் க்ரீனாக இருக்கும், மேலே இருக்கிறது எல்லாமே லைட் க்ரீனாக இருக்கும். அடுத்து சென்டரில் இந்த மாதிரி ப்ளூ கலர், அப்புறமாட்டி ஆரஞ்சு கலர், அப்புறம் வயலட் கலரும் நான் கொடுக்க போகிறேன். அந்த பெயிண்ட் எல்லாம் காயறதுக்கு முன்னாடியே நான் திருப்பியும் இன்னொரு லேயர் என்னென்ன கலர்ஸ் எங்கே யூஸ் பண்ணேனோ அங்கே நான் கொடுக்க போகிறேன். இது நான் ஏன் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கலர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு வேணும், அதுக்கு தான் செய்கிறேன். அடுத்ததான் நம்ம மிக்ஸ் பண்ண பெயிண்ட்டோட சின்ன சின்ன ட்ராப்ஸ் அங்கங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரே பாட்டில் முதல்ல யூஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு எல்லா இடத்துலையும் நான் கொஞ்சோண்டி தண்ணி நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இப்படி நான் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்டெல்லாம் கொஞ்சம் மூவ் ஆகி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணும். இப்போ சப்போஸ் நிறைய தண்ணி ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம ஈஸியாக அதை உறிஞ்சி எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம அழுத்த தேவையில்லை, லைட்டாக அந்த பெயிண்ட் மேலே தொட்டாலே போதும், அது உறிஞ்சிடும். இப்போ இதை நல்லா காய விட்டுறணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன கலர்ஸ் மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரியே நம்ம திருப்பி கலர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லேயர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த க்ரீன் கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை தான் வரைகிறேன், கோடு கூட தான் வரைகிறேன். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அந்த ப்ரஷ் ட்ரை ஆகிடுச்சு, அதில் பெயிண்ட் அவ்வளோவா இல்லை அப்படின்னாலும் நான் பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெக்னிக், ட்ரை ப்ரஷிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இது மூலமாக நமக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கீழே அந்த காம்பு பக்கத்தில் இருக்கிற அந்த இறகுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரைகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம என்னென்ன கலர்ஸில் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதே கலர்ஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸோட லென்த்தை மாற்ற பாருங்கள். சிலது சின்னதாக வரைங்க, சிலது பெருசாக வரைங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் வேணுன்றனால இந்த டார்க் க்ரீனை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுக்குறேன் ட்ரை ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி. இப்போ நான் ரொம்ப தண்ணியாக லைட் க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த இங்கு ஃபில்லர் இருக்கும்ல, ட்ராப்பர், அதில் அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அங்கங்கே ட்ராப்பாக விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி கொஞ்சோண்டி தண்ணி, வெறும் தண்ணி, அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக விட போகிறேன். முதலே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்போஸ் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அதை எடுத்துடலாம். அடுத்ததாக பெயிண்ட் ப்ரஷ்ஷில் கொஞ்சோண்டி அந்த பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட போகிறேன். இது சின்ன சின்ன ட்ராப்ஸாக தெரியும்ல, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடைசி லேயருக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கெல்லாம் டார்க்காக வேணும்னு நினைக்கிறேனோ, எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் மட்டும்தான் நான் கொடுக்குறேன்.
இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப பொறுமையாக, பரபரன்னு இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை இவ்வளோ நேரமும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எவ்வளோ தடவை தேங்க்யூ சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. உங்கள் சப்போர்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பாய் எவ்ரிபடி, டேக் கேர்.